ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு முதல் பருவம் புத்தகத்துல இருக்கிற உரைநடை பார்க்க போறோம். இயல் 2ல இருக்கிற உரைநடை. தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகள் உலகம். இதுதான் தலைப்பு. நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். வளம் நிறைந்த நிலம் இருக்கு, அடர்ந்த மரம், செடி கொடிகள், நன்னீர், நறுங்காற்று, இது எல்லாமே நிரம்பியதுதான் காடு அப்படின்னு சொல்றாங்க. காடு என்னன்னா நல்ல வளமான நிலம் இருக்கு, அடர்ந்த மரங்கள் இருக்கு, அப்புறம் செடி கொடிகள் இருக்கு, நல்ல தண்ணீர், அததான் நன்னீர் அப்படின்னு சொல்றாங்க. நறுங்காற்றுன்னா நறுமணம் கலந்த காற்று இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் காடு அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் போன்ற பல்லுயிர்கள் என்னன்னா வாழ்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காடுகளின் செழிப்புக்கு பாத்தீங்கன்னா காட்டுயிரிகள் தான் என்னன்னா முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனுடைய முதல் இருப்பிடமும் என்னன்னா காடுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய மரபு தொடர்ச்சியாக தான் காட்டை பற்றியும் காட்டு விலங்குகள் பற்றியும் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நம்ம கிட்ட என்னன்னா இன்னைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காட்டு விலங்குகளுடைய உறைவிடமான முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்குள்ள என்னன்னா ஒரு உலா போவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்மளும் என்னன்னா இந்த கதைக்குள்ள போலாம். பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய ஆதினி தன் அம்மாவுக்காக காத்திருந்தாள். பணியிலிருந்து வீடு திரும்பிய அம்மாவிடம், அம்மா, எனக்கு காட்டு விலங்குகள் பற்றிய புகைப்பட தொகுப்பு ஒன்று தயாரிக்க வேண்டி இருக்கிறது, அதற்கு தாங்கள் தான் உதவ வேண்டும் என்று கூறினாள். பள்ளியில இருந்து வீட்டுக்கு என்னன்னா வரா ஆதினி அப்படின்ற பொண்ணு. அவங்க அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்தோடனே சொல்றா, அவளுக்கு என்னன்னா ஸ்கூல்ல ஒரு புகைப்பட தொகுப்பு எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் ஒரு காட்டுக்கு போகணும் அப்படின்னு என்னன்னா சொல்றா. காட்டு விலங்குகள் பத்தி என்னன்னா தயாரிக்கணும் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்றா. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, அப்படியா, எனக்கு தெரிந்த வன அலுவலர் ஒருவர் முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் பணியாற்றுகிறார். அவரிடம் முன்னிசைவு பெற்று நாம் நாளை அங்கு செல்லலாம். வன அலுவலர் நம்மை காட்டுக்கு அழைத்து செல்வார். அப்பொழுது நீ காட்டு விலங்குகளை புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம், அவற்றை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். என்ன மகிழ்ச்சி தானே என்றார் அம்மா. உடனே அம்மா சொல்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச வன அலுவலர் ஒருத்தர் முண்டந்துறை புலிகள் காப்பகத்துலதான் வேலையை பாக்குறாரு. நம்ம அங்க போனா அவர்கிட்ட என்னன்னா முன்னாடியே இசைவு பெற்று உள்ள போகணும், முன்னாடியே பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும். அப்படி போனா என்னன்னா உள்ள போயிட்டு நம்ம காட்டு விலங்குகள் எல்லாம் பார்க்கலாம். நீ அப்ப படமும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. உடனே மகிழ்ச்சி தானே அப்படின்னு கேக்குறாங்க. அவளுக்கும் என்னன்னா மகிழ்ச்சியா இருக்கு. மறுநாள் பாத்தீங்கன்னா ஆதினியும் அவளோட தாய் மலர்விழியும் பாத்தீங்கன்னா முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்குள்ள போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா வன அலுவலர், ஃபாரஸ்ட் கார்டு, அவரை பாக்குறாங்க. வனவர் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களை என்னன்னா வரவேற்கிறாரு. அவர்கள் இருவரையும் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு ஊர்தியில ஏற்றிக்கொண்டு என்னன்னா காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாரு. உடனே ஆதினி சொல்றா, எவ்வளவு பெரிய அடர்ந்த காடு, பார்க்கவே வியப்பாக உள்ளதே. மாமா, இந்த காட்டை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. உடனே அந்த காட்டை பத்தி அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த காட்டை பத்தி சொல்லுங்க அப்படின்னு அந்த வன அலுவலர்கிட்ட கேக்குறா. வனவர் உடனே சொல்றாரு, மனித முயற்சியின்றி வளர்ந்த மரங்கள், செடிகள், கொடிகள், புல் புதர்கள், மனிதனோட முயற்சியே இல்லாம வளர்ந்த விஷயங்கள் தான் இங்க இருக்கு. பாத்தீங்கன்னா மரங்கள், செடிகள், கொடிகள், புல் இருக்கு, புதர் இருக்கு, பூச்சி இனம் இருக்கு, பறவைகள், விலங்குகள் போன்ற பல விதமான உயிர்கள் என்னன்னா இங்க வாழுது அப்படின்னு சொல்றாங்க. இடையிடையே பாத்தீங்கன்னா காட்டாறு இருக்கும், நீரோடு இருக்கும். காட்டுல ஓடுறதான் காட்டாறுன்னு சொல்றாங்க. நீரோடைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மலர்விழி உடனே சொல்றா, காடு பார்ப்பதற்கு மிகவும் அழகா இருக்கு. இந்த புலிகள் காப்பகம் பத்தி நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா அப்படின்னு மலர்விழி அவங்க அம்மா கேக்குறாங்க. வனவர் உடனே சொல்றாரு, இது தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா 2வது மிகப்பெரிய காப்பகம் அப்படின்னு சொல்றாங்க. முதல் பெருசு தமிழகத்திலே சத்தியமங்கலம். ஓகேவா, இவ என்னன்னா 2வது பெருசுதான் என்னன்னா இந்த முண்டந்துறை காப்பகம் அப்படின்னு சொல்றாங்க. இது 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. இங்க யானை இருக்கு, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு போன்ற பல அரிய விதமான உயிரினங்கள்லாம் வாழுது அப்படின்னு சொல்றாரு. அவற்றை எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சின்ன பொண்ணு ஆதினி கேக்குறா, இன்னைக்கே எல்லாத்தையும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறா. வனவர் சொல்றாரு, அப்படிலாம் எல்லா விலங்குகளும் அப்படி சொல்ல முடியாது. நம்ம பயணம் செய்யற பாதை என்னன்னா ஒரு லிமிட் தான் குடுத்துருக்காங்க. ஒரு அளவுக்கு தான் என்னன்னா காட்டுக்குள்ள போக முடியும். அந்த பகுதியில என்னென்னலாம் விலங்குகள் வருதோ அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த வனவர் சொல்றாரு. ஓகேவா. அடுத்தது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மலர்விழி அவங்க அம்மா கேக்குறாங்க, அவ இருக்கும் இடங்களுக்கு சென்று பார்க்க முடியாதா ஐயா? அங்க இருக்கிற இடத்துக்கே போய் நம்ம பார்க்கலாம்ல அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. வனவர் உடனே சொல்றாரு, எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது. காட்டு விலங்குகளுக்கு துன்பம் தருவது சட்டப்படி குற்றமாகும். எல்லா இடத்துக்கும் நம்ம போய் பார்க்க முடியாது. காட்டு விலங்குகளுக்கு என்னன்னா துன்பம் தருவது என்னன்னா சட்டப்படி தப்பு. அதனால என்னன்னா அரசு அனுமதித்துள்ள தூரம் வரைக்கும் தான் உள்ள போலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. கவலை வேண்டாம், அவ்விடத்துக்குள்ளேயே அனைத்து விலங்குகளையும் நம்மால் பார்க்க முடியும். உடனே வனவர் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, அந்த இடத்துக்குள்ளே நம்மளால எல்லா விலங்குகளையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றாரு.
அப்பொழுது பாத்தீங்கன்னா, தூரத்துல ஒரு யானை கூட்டம் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதை பார்த்து ஆதினிக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. யானை, யானை என்று சொல்லிட்டு என்னன்னா மகிழ்ச்சியோட கை தட்டுறா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த யானை கூட்டத்த வந்து என்னன்னா புகைப்படமும் எடுத்து வச்சுக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஆசிய யானையும், ஆப்பிரிக்க யானையும் காமிச்சிருக்காங்க இந்த படத்துல. உடனே ஆதினி கேக்குறா, "மாமா யானையை பற்றி புதிய தகவல்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே வனவர் சொல்றாரு, "உலகத்திலேயே வந்து என்னன்னா 2 வகையான யானைகள் வந்து இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆசிய யானை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க யானை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆதினி வந்து கேக்குறா, "அது 2த்துக்கும் என்ன வேறுபாடு?" அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே மலர்விழி அவங்க அம்மா சொல்றாங்க, "எனக்கு தெரியும். ஆசிய யானைகள்ல பாத்தீங்கன்னா ஆண் யானைக்கு தந்தம் இருக்கு. பெண் யானைக்கு தந்தம் இல்ல. ஆனா ஆப்பிரிக்கா யானையில பாத்தீங்கன்னா 2 யானைக்கும் ஆண் யானை, பெண் யானை 2த்துக்குமே தந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மலர்விழி. வனவர் உடனே என்ன சொல்றாருன்னா, சரியாக சொன்னீர்கள். அது மட்டுமின்றி அவற்றின் உயரம், நிறம், நகம் ஆகியவற்றிலும் சில வேறுபாடுகள் வந்து இருக்கு. அதோட உயரம், அதோட நிறம், அதோட நகம் இதுலயும் வந்து என்னன்னா நெறைய வேறுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வனவர் வந்து சொல்றாரு. ஆதினி உடனே வந்து கேக்குறா, "மாமா யானைகள் எப்போதும் கூட்டமாகத்தான் இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே வனவர் சொல்றாரு, "ஆமா ஆதினி. எப்ப பார்த்தாலும் என்னன்னா யானைகள் வந்து இன்னும் கூட்டமா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த கூட்டத்திற்கு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் யானை தான் வந்து தலைமை தாங்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. யானைகள் தனக்கு தேவையான தண்ணீர் வந்து யானைகளுக்கு வந்து என்னன்னா அதிகமா தண்ணீர் தேவைப்படும். உணவும் அதிகமா தேவைப்படும். அது பெரிய விலங்கு இல்ல. அதனால என்னன்னா, அந்த தண்ணீருக்காகவும், உணவுக்காகவும் என்னன்னா, எப்போதும் இடம்பெயர்ந்து போய்க்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு யானை பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 250 கிலோ புல், அப்புறம் இலைத்தழைகளை வந்து என்னன்னா, உணவாக வந்து என்னன்னா எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு குடிக்க மட்டுமே பாத்தீங்கன்னா, 65 லிட்டர் வந்து தண்ணீர் வந்து தேவையாம். 250 கிலோ வந்து புல், இலை, தழை வேணும். அது இல்லாம 65 லிட்டர் தண்ணி வேணும். யானை பாத்தீங்கன்னா, மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பாசமான விலங்கும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மலர்விழி வந்து அவங்க அம்மா கேக்குறாங்க. ஆனால் யானைகள் பாத்தீங்கன்னா, மனிதர்களை தாக்குவதற்காக வந்து என்னன்னா செய்தித்தாள்ல எல்லாம் வந்து இது மாரி செய்தி வருதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. வனவர் உடனே சொல்றாரு, "யானைகள் வந்து பொதுவா வந்து மனிதர்கள தாக்குறது இல்ல. அவற்றோட வழித்தடங்களில் குறுக்கிடும் போது தான் மனிதர்களை தாக்குகின்றன. மேலும் யானைக்கு கண் பார்வை குறைவு, கேட்கும் ஆற்றலும், மோப்ப ஆற்றலும் மிகுதி." யானைகள் பாத்தீங்கன்னா, பொதுவா மனிதர்கள வந்து நேரடியா அவங்க போய் தாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து தாக்குறது இல்ல. யானைகளோட வழித்தடங்கள குறுக்கிடும்போது என்னன்னா, அது வந்து என்னன்னா, அதோட எதிரி அப்படின்னு நினைச்சுட்டு வந்து தாக்குதே தவிர, வேணும்னே வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மேலும் யானைகளுக்கு பாத்தீங்கன்னா, கண் பார்வை வந்து குறைவு. மோப்ப ஆற்றலும், கேட்கும் ஆற்றலும் தான் வந்து என்னன்னா மிகுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா, யானைகள் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ஊர்தி தொடர்ந்து என்னன்னா, மேல வந்து அந்த வழிப்பாதையில போகுது. அடுத்தது தெரிந்து தெளிவோம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. தமிழ்நாட்டுல வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேட்டுப்பாளையத்துல இருக்கு. கோவை மாவட்டத்துல இருக்கிற மேட்டுப்பாளையத்துல தமிழ்நாட்டோட வனக்கல்லூரி அப்படின்றது அமைஞ்சிருக்கு. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா, இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல் ஆகிய படிப்புகள் இருக்கு. பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி அதாவது இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல் எங்கும் இருக்குன்னா, கோவையில இருக்கிற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது இங்க கதைக்குள்ள வாங்க. வனவர் என்ன சொல்றாரு? "அதோ அந்த மரத்தின் மீது இருப்பது என்னவென்று சொல்லுங்கள் பார்ப்போம்" அப்படின்னு வந்து கேக்குறாரு. உடனே ஆதினி சொல்றா, எவ்வளவு பெரிய கரடி! கரடிக்கு மரம் ஏற தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா கேக்குறா. உடனே வனவர் சொல்றாரு, "கரடி ஒரு அனைத்துண்ணி. கரடி வந்து பாத்தீங்கன்னா, உயிர் உள்ள விஷயத்தையும் சாப்பிடும். இது மாரி பழங்களையும் சாப்பிடும், மத்த விலங்குகளையும் சாப்பிடும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது பாத்தீங்கன்னா, பழங்கள், தேன் போன்றவற்றை உண்பதற்காக என்னன்னா மரத்துல வந்து ஏறும் அப்படின்னு சொல்றாரு. உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல் ஆகியவற்றையும் என்னன்னா, அது தேடி பிடிச்சு சாப்பிடும் அப்படின்னு சொல்றாரு. கரையான் தான் அதுக்கு மிகவும் பிடித்த உணவு அப்படின்னும் வந்து சொல்லிட்டு சொல்றாரு. மலர்விழி உடனே கேட்கிறா, "தேன் கூட்டை கலைக்கும்போது தேனீக்கள் அதை கொட்டி விடாதா ஐயா? தேன் கூட்டை கலைச்சுட்டா தேனீக்கள் வந்து கொட்டிடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. வனவர் உடனே சொல்றாரு, "கரடியின் உடல்ல பாத்தீங்கன்னா, அடர்ந்த தோல் வந்து போத்தி இருக்கும். அடர்ந்த முடிகள் வந்து இருக்கும் அதோட தோல் மேல. அது வந்து என்னன்னா, தேனீக்கள்ல வந்து என்னன்னா கொட்டுனாலும் வந்து என்னன்னா, அதுக்கு மேல படாது. அதுக்கு வந்து வலிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா தேனீக்கள்ல இருந்து அது காப்பாத்திடும் அப்படின்னு சொல்றாரு. நன்கு வளர்ந்த கரடி பாத்தீங்கன்னா, 160 கிலோ வரைக்கும் எடை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆதினி பாத்தீங்கன்னா, தன்னோட அலைபேசியில் கரடிய வந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு புலி கூட நம் கண்ணில் படவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆதினி நினைச்சுக்கிட்டே இருக்கா. சற்று தொலைவில் பாத்தீங்கன்னா, புல்வெளி மேல ஒரு புலி வந்து படுத்திருக்கு. வனவர் வந்து என்ன பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தொலைவிலே வந்து என்னன்னா வண்டிய நிறுத்திடுறாரு. ஆதினி உடனே சொல்றா, "எனக்கு அச்சமாக இருக்கு. புலி நம்மள தாக்கிடுச்சுன்னா என்ன பண்றது? நம்ம திரும்பி போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆதினி சொல்றா. வனவர் உடனே சொல்றாரு, "அச்சம் வேண்டாம். கவலைப்படாத ஆதினி. புலி வந்து மனிதர்கள தாக்குறது இல்ல.
இரவில் மட்டும்தான் புலிகள் வேட்டையாடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆதினி என்ன சொல்றான்னா, அப்படியா, நான் இங்க இருந்தபடியே புகைப்படம் எடுத்துக்கொள்கிறேன். மாமா, இங்கே ஒரே ஒரு புலி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆதினி உடனே வந்து என்னன்னா அந்த விஷயத்த கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறா. நைட்டு மட்டும் தான் புலி வந்து வேட்டையாடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இங்க என்ன ஒரே ஒரு புலி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. வனவர் உடனே சொல்றாரு, ஆமாம், புலிகள் பாத்தீங்கன்னா தனித்து வாழும் இயல்புடையவை. புலி வந்து தனியா தான் வாழும். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வந்து என்னன்னா ஒரு புலி மட்டும் தான் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மற்ற புலிகள் பாத்தீங்கன்னா அந்த எல்லைக்குள்ளே வந்து போகாது. அது வந்து வேற ஒரு எல்லைக்குள்ள வாழும் அப்படின்னு சொல்றாரு. கருவுற்ற புலியானது பாத்தீங்கன்னா 90 நாட்கள்ல வந்து 2 அல்லது 3 குட்டிகள் வரையும் வந்து என்னன்னா ஈனும் அப்படின்னு சொல்றாரு. 2 அல்லது 3 குட்டிகள் வந்து என்னன்னா ஈனும் அப்படின்னு சொல்றாரு. 90 நாட்கள்னா 3 மாசத்துல வந்து என்னன்னா பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த குட்டிகளை பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் வரைக்கும் என்னன்னா வளர்க்கும் அப்படின்னு சொல்றாரு. அவை வேட்டையாட வந்து என்னன்னா அது கத்து குடுத்துட்டு அதுக்கான எல்லையும் பிரிச்சு என்னன்னா தனியா அனுப்பிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதையும் வந்து குட்டிகளையும் அப்புறமா வந்து என்னன்னா 2 வருஷம் வரைக்கும் வளர்க்கும். அப்புறமா தனியா அனுப்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா அது ஒரு தனி எல்லையில வாழ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆதினி சொல்றா, இது அரிய தகவலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. மனவர் உடனே சொல்றாரு, ஆம், புலிதான் ஒரு காட்டோட வந்து வளத்த வந்து குறிக்கிற குறியீடு வந்து புலிதான் அப்படின்னு சொல்றாரு. புலி பாத்தீங்கன்னா தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வந்து வேட்டையாடுறது இல்ல. புலி பாத்தீங்கன்னா அதோட உணவை வந்து வேட்டையாடி சாப்பிட்டதுக்கு அப்புறமா வேற எந்த உணவையும் அது வேட்டையாடுறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து என்னன்னா புலிய பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்வோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, காட்டுக்குள் நமக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் வரைக்கும் வந்துவிட்டோம். இனி நாம் அலுவலகம் செல்வோம். நம்ம காட்டுக்குள்ள வந்து என்னன்னா அனுமதி குடுத்த இடத்து வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இனிமே வந்து அலுவலகம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய திருப்புறாரு. ஆதினி உடனே கேட்கிறா, காட்டுக்கு அரசன் என்று சிங்கத்தை சொல்கிறார்களே, அது பற்றி சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. வனவர் உடனே சொல்றாரு, உலகத்துல பாத்தீங்கன்னா ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் சொல்லிட்டு 2 வகையான சிங்கங்கள் வந்து வாழுது அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவுல பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்துல கிர் அப்படின்னு ஒரு சரணாலயம் வந்து இருக்கு. அங்க மட்டும்தான் ஆசிய சிங்கங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீளம், உயரம், பருமன், அப்புறம் எடை, பலம், வேட்டை திறன், எல்லா விஷயத்திலயும் பாருங்க. நீளத்துல சரி, உயரத்துல சரி, பருமன்னா வந்து என்னன்னா வெயிட், இது எடை எல்லாமே, பலம், வேட்டை திறன், இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சிங்கத்தை விட புலி தான் வந்து சிறந்தது. எனவே வந்து இயற்கை விஞ்ஞானிகள் பாத்தீங்கன்னா புலி தான் காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஊர்தி பாத்தீங்கன்னா அலுவலகம் நோக்கி வந்து என்னன்னா விரைந்து போயிட்டு இருக்கு. வழியில பாத்தீங்கன்னா ஒரு புள்ளிமான் பாத்தீங்கன்னா தன்னோட குட்டியோட புல்தரையில வந்து நின்னுட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்தோனே ஆதினி வந்து என்னன்னா ஊர்தியை நிறுத்த சொல்லி என்னன்னா அதையும் புகைப்படம் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. வனவர் உடனே சொல்றாரு, ஆதினி, இவை வந்து என்னன்னா புள்ளிமான்கள் அப்படின்னு சொல்றாங்க. புள்ளிமான்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவுல பாத்தீங்கன்னா சருகுமான், மிலாமான், வெளிமான் என பல வகையான மான்கள் கூட்டம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எல்லா வகை மான்களிலும் பாத்தீங்கன்னா நம் நாட்டு புள்ளிமான்கள் தான் வந்து என்னன்னா அழகுல சிறந்தது அப்படின்னும் வந்து சொல்றாரு. ஆதினி பாத்தீங்கன்னா அவள் தாய் மலர்விழியும் வந்து என்ன பண்றாங்கன்னா வன அலுவலருக்கு நன்றி கூறி இன்னும் விடை பெறுறாங்க. புகைப்படம்லாம் வந்து ஆதினி வந்து என்னன்னா எடுத்துக்கிட்டா அவளோட படத்தொகுப்புக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஆதினி ரொம்ப மகிழ்ச்சியா வந்து காட்டு விலங்குகள் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷத்தோட வீடு திரும்புறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த பாடம் வந்து முடியுது. தேங்க்யூ.